நீங்க நண்பன் மூவில இந்த சீனை பார்த்துருப்பீங்க. அஸ் அ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டா நம்ம தளபதி விஜய் ஒரு லேட் நைட்ல அதுவும் மழை அடிச்சு ஊத்திட்டு இருக்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஒரு பொண்ணுக்கு டெலிவரி பார்த்து எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுவாரு. த நெக்ஸ்ட் டே என்டையர் கேம்பஸே அவரை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ இதை மார்க்கெட்டிங் கான்செப்டில் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். வெல்கம் டு கே ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இது லவ் கேம்பெயின் வித் மார்க்கெட்டிங் கான்செப்ட் சீரிஸ் பார்ட் 23. அந்த சீன் படி ஆக்சுவலாக பாரி அப்படிங்கிற கேரக்டர் எந்த இடத்துலையும் தன்னை வாண்டடாக ப்ரொமோட் பண்ணிக்கவே இல்லை. ஆனால் அவருடைய அந்த எஃபர்ட் எல்லாரையும் அவரை பற்றி பேச வச்சுச்சு, அவரை பாராட்ட வச்சுச்சு, அண்ட் ஒருத்தர் மூலிமா இன்னொருத்தருக்குன்னு அந்த விஷயத்தை வேகமாக பரப்ப வச்சுச்சு. ஸோ இதே மாதிரி மார்க்கெட்டிங்கோ லவ்வோ, ஸோ இஃப் யூ கிரியேட் எனி மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள்ஸ் நேச்சுரலி டாக்ட் அபவுட் இட் அண்ட் ஸ்ப்ரெட்டிங் த ஸ்டோரி ஃபர்தர். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஏதோ ஒரு தள்ளுவண்டி கடையில் போய் சாப்பிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்ட வந்து சூப்பர் ஃபுட்டு, செம்ம டேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? தட் இஸ் கால்டு வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங். ஸோ நீங்கள் ஏன் அப்படி சொன்னீங்க? பிகாஸ் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் தேர் ஃபுட் குவாலிட்டி அண்ட் டேஸ்ட். தென் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் அந்த கடைக்கு கூட்டிகிட்டு போவீங்க. இன்கேஸ் அவங்களும் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா அந்த செயின் அப்படியே கண்டினியூஸாக தொடரும். ஸோ இந்த இடத்துல அவங்க பெருசாக அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணல, அவங்களுடைய குவாலிட்டியில் தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதுதான் உங்களை மற்றவங்க கிட்ட அதை பற்றி பேச வச்சுச்சு.